இங்க மதுரையில இருந்து தென்காசி குற்றாலம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பயணிச்சார். இந்த அருளாந்தர் காலேஜ்ல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாவட்டங்கள்ல ஒரு 2 கார் வாங்கி கொடுத்து 2-3 பேர்த்த வச்சிருந்து பசங்களை அவங்க கூட அனுப்பி ஒரு வீட்டுல மாடியில் ஒரு ஆபீஸ் போட்டிருந்து பழனிராஜ் சார் கொடுத்தாரு. வடக்கு மாசியில் ஒரு மாடியெல்லாம் கொடுத்திருந்தாரு. அதுல நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சில காரணங்களால குளறுபடி ஆகி போச்சு. நிறைய பண உதவி செஞ்சு இயற்கை விவசாயத்தை கொண்டு வந்தவர் நல்ல மனிதர். இவர் செய்யக்கூடிய வேலை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப 2005 வச்சுக்கல, அப்ப வந்து அந்த கிராமங்கள்ல எப்படி இருக்குன்றது நம்ம வீட்டுல போய் பார்க்க ஒவ்வொரு பேரா பார்க்கும்போது விவசாயிகள் வந்து நிலத்தை மதிக்கல. யாரும் எந்த வித நிலத்தை மதிச்சு வியாபாரம். அதே இதே அனுபவம் நான் நிறைய காரியாவுக்கு நிறைய ஏதோ வருமான பலன் பண்ணிட்டு நெல்லை வித்து விட்டு பேசதி வாங்கி சாப்பிட்டாங்க. அதே மாதிரி 2 தண்ணிக்காக 4 தண்ணி கொண்டு போய் அதை பாய்ச்சி நெல்லு விவசாயம் பண்றது. இதெல்லாம் எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. பணம் பூரா பட்டு போச்சு. மரங்கள் எங்கேயுமே இல்லை, சீமக்கல்ல தான் இருக்கு. இதெல்லாம் என்ன சீமக்கல்ல வெட்டா அரசாங்கம் தடுக்குது, நாங்க தான் தடுக்கணும். பொதுமக்களும் அதை பத்தி கண்டுக்கிறது இல்லை. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிராம நம்ம கூட நம்ம இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு 1000 ஹெக்டர்ல திருச்சி பகுதியில முதல்ல பூசணிக்காய், சோளக்காய், பீக்கங்காய் நல்ல சவுக்காய் மானாவரியாக நம்ம பண்ணி அந்த 100 நாள் ஒரு பண்டு உருவாக்கி